ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல். இன்னைக்கு காலையில் நம்ம டயட் சீரீஸில் இன்னொரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் சம்பா கோதுமை கிச்சடி. ஓகே, ஸோ சூப்பராக 1 கப் சம்பா கோதுமை கிச்சடிக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், வெஜிடபிள்ஸ், கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், இது எல்லாமே வந்து ஒரு 1/2 to 3/4 கப் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 கீரின பச்சை மிளகாய், 1 கப்பு நல்ல அரிந்த வெங்காயம், ஒரு 1/4 கப்பு பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் என்னுடைய ரெசிபியில் இருக்கிற ட்விஸ்ட்டு. இதுலேருந்து நல்ல புரோட்டீன் கிடச்சிரும். ஸோ இது பியூட்டிஃபுல்லான ஒரு ரெசிபி கைஸ். நல்ல உங்களுக்கு தேவையான கேலரியும் கொடுக்கும், நார் சத்தும் கொடுக்கும், புரோட்டீனும் கொடுக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ரெசிபி கைஸ். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டோம். ஒரு 2 மேஜை கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டேன். இப்போ கீரின இந்த 2 பச்சை மிளகாய் இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ அரிஞ்சு வச்சிருக்கிற 1 கப்பு வெங்காயம், கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ பொடியை அரிஞ்சு வச்சிருக்கிற 1 தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டுடலாம். இந்த தக்காளி ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல வதங்கிரும். சூப்பருங்க, ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தக்காளி பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. அருமை அருமை. இப்போ நம்ம கொஞ்சம் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் வந்து தாளிப்புல சீரகம் சேர்க்க மாட்டேன், இப்படி பொடியா சேர்ப்பேன். ஒரு 1/4 தேக்கரண்டி, ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஒரு 1/4 தேக்கரண்டி மட்டும். பட் இட் வில் டு மேஜிக் கைஸ். ஒரு 1 மினிட்டுக்கு மூடி போட்டுடலாம். ஓகே, ஒரு 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்ல பொடியா நறுக்கி இருக்கிற கொத்தமல்லி தலையை நான் சேர்த்துக்கிறேன். கடைசியில தான் சேர்ப்பாங்க யூஸ்வலா, இப்பயே சேர்த்துருங்க. அந்த ஃப்ளேவரே அலாதியா இருக்கும். எங்க வீட்டில் வந்து நான் பண்ற கிச்சடி வந்து எல்லாத்துக்குமே ஃபேவரெட்டு. இப்போ நம்ம இங்க அரிஞ்சு வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம். ஃப்ளேமை ஹை கொண்டாந்துருங்க. இது நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டோம். நீங்க வெறும் கிச்சடின்னு சொன்னீங்கன்னா பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் போட்டு பண்ணி கொடுங்க. அதுல ஸ்வீட் கார்ன் இருக்குன்னே அவங்க வந்து சாப்பிடுவாங்க. சில்ட்ரன் லவ் ஸ்வீட் கார்ன். இப்போ நம்ம அந்த 1/4 கப்பு பாசி பருப்பு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஹை ஹீட்லயே பண்ணுங்க. இந்த ஃப்ளேவர்லாம் நல்லா வந்து ஒவ்வொருக்குள்ள இறங்கும். எடுத்த உடனே தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா வெறும் வேக்காடு தான் கிடைக்கும், ஃப்ளேவர் கிடைக்காது. இதுதான் சில சீக்ரெட்ஸ். இதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும். சரி, இப்போ ஷாக் பண்ணக்கூடாது, கோல்டு வாட்டர் ஊற்றக்கூடாது, ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும் இது வேக வைக்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து முதல்ல 1 கப் ஊற்றுவோம். கரெக்டாக இருக்கு, எல்லாமே சரியா முங்குது. இது வந்து சரியா இருக்கும்.
முதல்ல நல்ல கொதி வரட்டும், எல்லாம் சேரட்டும். அதுக்கப்புறம் மீடியம் லோவில் வச்சு 6 நிமிஷம் வேக்காடு கொடுத்துட்டோம்னா பருப்பும் வெந்துடும், இந்த வெஜிடபிள்ஸும் வெந்துடும். இந்த பருப்பு வந்து சுண்டல் பதத்துக்கு வரணும், குழைய விட்டுறக்கூடாது. 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க எப்படி திட்டமா இது வெந்திருக்கு பாருங்க. கரெக்டா இருக்கா தண்ணி? இந்த பருப்பு பாருங்க சூப்பரா அந்த சுண்டல் பதத்துக்கு வந்திருக்கா? இந்த பதத்துல தான் நீங்க நிப்பாட்டிடணும். இப்போ நம்ம இந்த கோதுமைக்கான தண்ணியை நம்ம சேர்த்துடலாம். இப்போதான் முக்கியமான விஷயம். உங்க வீட்டில் எப்படிப்பட்டவங்க இருக்காங்க? சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்களால கோதுமையை மென்று சாப்பிட முடியாது அப்படின்னா தண்ணியை கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணுங்க. இல்லாட்டி வெறும் அடல்ட்ஸ் இருக்கீங்க, மென்று சாப்பிட முடியும், உதிரியா வேணும் அப்படின்னா 1 கப் கோதுமைக்கு 2 கப் தண்ணி. சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னா 1 கப் கோதுமைக்கு 3 கப் தண்ணி. ரெண்டுக்கும் நடுவுல நீங்க ஊத்திட்டீங்கன்னா சரியா இருக்கும். 2.5 கப் தண்ணியை வந்து நம்ம ஊத்துவோம். அகைன் ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும். சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா 3 கப் ஊற்றிருங்க. அடல்ட்ஸும் கொஞ்சம் வளர்ந்த பசங்க இருக்காங்க அப்படின்னா 2.5 கப் ஊற்றுங்க, சரியா இருக்கும். ரைட். இப்போ முக்கியமான விஷயம், உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடணும். நல்ல கொதி வரட்டும், ஹைக்கு கொண்டாந்துருங்க. அழகாக வந்துட்டு இருக்கு. உப்பு பார்த்துருவோம். இன்னொரு 1/4 தேக்கரண்டி நான் சேர்த்துக்கிறேன். உப்பு எப்பவுமே வந்து தூள் உப்பு சேருங்க. இப்போ வந்து பாப்புலரா பேசுறாங்க நிறைய பேர், சாப்பாட்டுக்கு எப்பவுமே கல்லுப்பு தான் சேர்க்கணும்னு. கல்லுப்பு வந்து நான் அயோடின் உப்பு. இந்த தூள் உப்பு எதனால வந்து பிரபலமானதுன்னா, இட் இஸ் அயோடைஸ்டு சால்ட். அயோடின் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூள் உப்பு தான் சேர்க்கணும். என்னைக்காவது ஒரு நாள் கல்யாண வீட்டு சாப்பாடு இல்லை ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்கன்னா அங்கே கல் உப்பு போட்டிருப்பாங்க. அதனால நமக்கு ஏதோ ஒரு நாள்ன்றல பிரச்சனை கிடையாது. ஆனால் வீட்டில் வந்து எப்போ பாரு கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன் நீங்கன்னா யூ ஆர் ராங். அதுக்கு நீங்க வந்து தேடி அயோடைஸ்டு கல் உப்பா பார்த்து நீங்க வாங்கணும். சரியா? ஓகே, ரோல் பாயில் வந்துருச்சு. இப்போ நம்ம 1 கப்பு சம்பா கோதுமையை அப்படியே பரப்பி சேர்த்துக்கலாம். சூப்பர். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து அருமையா வந்துட்டு இருக்கு. இப்போ மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேம்ல இந்த தண்ணி எல்லாம் சுண்டுற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். அப்பப்ப கிளறி விடுங்க. ஓகே, மூடி எடுத்து பாருங்க. பியூட்டிஃபுல். இந்த தண்ணி எல்லாமே வத்திருச்சு, அப்சர்வ் பண்ணிருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலாக 1 கரண்டி நெய்யை சேர்ப்பாங்க. உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேருங்க, இல்லாட்டி வேண்டாம். டயட் வெர்ஷன் பண்ணுறதுனால வாசனைக்காக ஒரு 1/2 தேக்கரண்டி, மேஜை கரண்டியில் 1/2 தேக்கரண்டி நெய்யை நான் சேர்த்துக்கிறேன். இதை சூப்பராக இப்போ கிளறி விட்டுருங்க. ஓகே, இப்போ நல்லா இதை வந்து சமன்படுத்திட்டு தீயை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி மூடி போட்டு 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. 10 மினிட்ஸ் தொடவே தொடாதீங்க, அப்படியே ரெஸ்ட் பண்ணட்டும். மக்களே, சூப்பராக 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிட்டோம். தீ அணைச்சிட்டு இப்போ பாருங்க என்ன மாதிரி அருமையாக இந்த கிச்சடி வந்திருக்கு. பியூட்டிஃபுல் கைஸ். செம்ம அழகான கிச்சடி. உங்கள் சுவைக்காக நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் பண்ணி செம்மையாக அசத்துங்க. ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் பண்ணி கொடுங்க.
அடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கு. மதுரை உப்பு கறி வருது. அப்புறம் மதுரை முனியாண்டி விலாஸில் பண்ண சிக்கன் 65 அதை பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நான் 2 வெர்ஷன் பண்ணி காமிக்கிறேன். எண்ணெயில் பொரிச்சும் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல ஹெல்த் கான்ஷியஸாக ஏர் ஃப்ரையரில் பண்ணியும் நான் ஒரே எபிசோடில் காமிக்கிறேன். ஸோ எக்ஸைட்டிங் வீடியோஸ் வருது கைஸ், அடுத்தடுத்து வருது. ஸோ ஸ்டே டியூன். மறுபடியும் சந்திப்போம். விடைபெறுவது உங்கள் மதுரை மச்சான். பாய்.